தென்பெண்ணையாறு எந்த அளவிற்கு கர்நாடக மாநில அரசினுடைய அந்த சதியால் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து கள ஆய்வு நடத்தி அதன் மூலமாக நாம் அங்கு வசிக்கிற விவசாயிகள், அந்த நதியை சார்ந்திருக்கிற மக்களுடைய ஆதங்க குரல்களை தொடர்ந்து நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த பெங்களூரு மாநகரத்துக்கு சென்று அந்த முக்கியமான அந்த 3 ஏரிகள், அதாவது தமிழகத்தில் தென்பெண்ணை ஆற்றில் அந்த கழிவு நீரை கலக்கிற அந்த மிக முக்கியமான அந்த ஏரிகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய நிலைமை என்ன என்பதை நேரடியாக பார்த்தோம். மிக மோசமான நிலைமையில் இருக்கிற அந்த ஏரிகள் ஒரு காலத்தில் நல்ல வளமாக இருந்த ஏரிகள் தான். ஆனால் இப்பொழுது பெங்களூரு நகராட்சியினுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாகவும் கர்நாடக மாநில அரசினுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக அந்த ஏரிகள் இப்போது டிரைனேஜ் குட்டைகளாக, கழிவுநீர் குட்டைகளாக மாற்றப்பட்டு அந்த ஏரிகளில் இருந்து தான் தமிழ்நாட்டிற்கு, தென்பெண்ணை ஆற்றிற்கு நச்சு நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமையில் முனி வெங்கடப்பன் இவர் ஒரு விவசாய சங்கத்தை நிர்வாகி, தொடர்ந்து இந்த கலவரப்பள்ளி அணையினுடைய நலனுக்காகவும் அந்த அணையினுடைய அந்த நீர் தூய்மையை பாதுகாப்பதற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். முனி வெங்கடப்பன், நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போ தொடர்ந்து அந்த கழிவு நீர் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு திறந்து விடப்படுகிறது. இதனால நீங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன? இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தும் நீங்கள் கூப்பாடு வைத்தும் கூட அரசு ஏன் இதை கண்டுக்கலன்னு நினைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நான் முனிவேங்கடப்பா பேசுகிறேன் சார், ஃபார்மரு. ஆக்சுவலாக இந்த டேமுக்கு கீழே இருக்கிற வாட்டரில் தான் நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த டேம் தண்ணி வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவரும் கிளியரான தண்ணி இது. இந்த 30 வருஷத்துல இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு நுரையோட ஃபோமோட அதை ஒரு குச்சி தூக்கி ஆற்றுல பார்த்தா கூட அப்படியே குச்சி நிற்கிது, லிக்விட் மாதிரி ஓடுது தண்ணி. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த டாய்லெட்ஸ் வேஸ்டேஜ், ட்ரைனேஜ் வேஸ்டேஜ், கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, இந்த ரீட்டைல் ஷாப்பிங்க, சிக்கனு, ஃபிஷ்ஷு, மில்க்கு எல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டு நேரம் விட்டுறாங்க அந்த ரிவரில். இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்த டேமுக்கு மேலே ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கர்நாடகா பார்டர் வந்துடுது. இது நந்தி ஹில்ஸில் ஸ்டார்ட் ஆகி வரும்போது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பெலண்டூர் லேக்கு, அப்புறம் இந்த ஒரு பெரிய பெரிய லேக்கெல்லாம் இருக்குது. அந்த லேக்கில் வந்து இதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு எல்லாமே தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா ட்ரைனேஜ் வாட்டர் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல 1000 ஏக்கர் இருக்குது ஒவ்வொரு லேக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள். அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து கர்நாடகாவில் வந்து கவர்மெண்ட் வந்து ரிஸ்க் எடுத்து கண்ட்ரோல் பண்ணணும் பொல்யூஷன் போர்டு. இதில் அந்த வேஸ்டேஜ் எதுவுமே விடாமல் மக்களுக்கு வந்து இது வந்து இதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு எப்படி தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி அது எல்லாமே வேஸ்டேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதனால நாங்கள் வெஜிடபிள்ஸ் பயிர் பண்ணுறோம். இது பயிர் இந்த டேம் கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ஏக்கர் தண்ணி பயிர் சார், கிழவரப்பள்ளி ரிசர்வாயர். இப்போ ரைட் லெஃப்ட் சேனலில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. நாங்கள் உரமே எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் இந்த கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால உரம் போட்ட பயிரெல்லாம் உடனே காஞ்சி போயிடுச்சு சார். உரமே இல்லாமல் பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பயிர் பண்ணதுல கூட அந்த அளவுக்கு குவாலிட்டி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. வெஜிடபிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், 20க்கு மேற்பட்ட வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே நாங்கள் பயிர் பண்ணிட்டு வரோம். இது எல்லாமே குவாலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தண்ணினால ஒரு வாரம் ஒரு ஸ்டாக் இருக்கிற வெஜிடபிள்ஸ் 3 நாள்லயே கெட்டு போயிடும். அதுக்குள்ள போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நம்ம சாப்பிட்டா ஸ்லோ பாய்சனாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனடியாக இது வந்து கவர்மெண்ட் ரிஸ்க் எடுத்து தமிழ்நாடு கர்நாடகா கவர்மெண்ட்டோட பேசி இது உடனே சால்வ் பண்ணும் இந்த பிரச்சனை. இது இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர்லாம் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். இதுக்கு முன்னாடி பெல்லண்டூர் ஏரி அந்த பக்கம் வரும்போது இந்த நுரையெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது சார். இப்போ வந்து கேஆர்பி நம்ம டேமுக்கு வந்துச்சு, ஓசூர் டேமுக்கு. இது அடுத்த ஸ்டெப்பு வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்துடும். இப்போதைக்கு கிருஷ்ணகிரி டேமில் இந்த நுரை பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த ரிவர்ல இருக்கிற மீன், தண்ணிக்குள்ள இருக்கிற இது எல்லாமே செத்து போச்சு, எதுவுமே இல்லை எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. தயவுசெய்து இது கவர்மெண்ட் உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் ரிஸ்க் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த எங்கள் மாவட்ட இன்சார்ஜ் மினிஸ்டர் கீர்த்தன மேடம், தினேஷ் கலெக்டர் சார் எல்லாம் வந்து பார்வையிடும் போது நான் அங்கே போய் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மனு ரூபமாக அவங்களுக்கு எடுத்து கொடுத்து எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோம். கண்டிப்பாக கூடி சீக்கிரமாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இது சால்வ் பண்ணலன்னா இந்த தண்ணி ரொம்ப வேஸ்ட்டு, அது பயிர் பண்ணி அந்த பயிரெல்லாம் சாப்பிட்டு இது ஸ்லோ பாய்சனாக மக்களுக்கு வந்து ரொம்ப கெடுதல் ஏற்படுத்தும். இந்த தண்ணியை குடிச்சா மாடெல்லாம் செத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மாடெல்லாம் குடிக்கிறதே இல்லை. இந்த தண்ணி ஆக்சுவலாக நாங்கள் டைரெக்டாக 10 வருஷம் முன்னாடி பம்ப் பண்ணி அப்படியே ஆற்றுலேருந்து இழுத்து பயிர் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு யாருமே அந்த தண்ணி டைரெக்டாக எடுக்கிறது இல்லை. கால்வாயில் விட்டுருக்காங்க, போர் போட்டுக்கிறோம். அந்த போரில் கூட இந்த தண்ணி இறங்கி கீழே போய் தண்ணி கெட்டு போகிறதுக்கு நிறைய சோர்சஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு உடனடியே எல்லாமே ரிஸ்க் எடுத்த கவர்மெண்ட் சால்வ் பண்ணுன்ட்டு உங்கள் சார்பாக நாம் கேட்டுக்கிறோம் சார். நிச்சயமாக இந்த கழிவு நீர் பெங்களூரு மாநகரத்திலிருந்து தென்பெண்ணை ஆற்றுக்கு வருகிற இந்த கழிவு நீர் தமிழகத்தையும் தமிழக விவசாயத்தையும்
தமிழக நதியான தென்பெண்ணையையும் மிக மோசமாக பாதித்து கொண்டிருக்கிறது. மிக மெல்ல கொல்லும் விஷமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது என்ற தகவலை விவசாயிகள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு புற்றுநோய் போல இது ஒவ்வொரு அணையாக இது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நச்சு நீர் கெலவரப்பள்ளி அணை வரை பாதித்திருக்கிறது. இது அடுத்ததாக கிருஷ்ணகிரி அணை வரை வந்து அது பிறகு சாத்தனூர் டேம் வரை சென்று பிறகு அது கடலூர் வரை பயணித்து அது ஒட்டுமொத்த வடமாவட்ட விவசாயத்தையும் அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கெலவரப்பள்ளி அணையில் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறதே, இந்த இடத்திலேயே இந்த பிரச்சனையை நிறுத்துவதற்கு 2 மாநில அரசுகளும் முயற்சி செய்ய வேண்டும். தென்பெண்ணை நதியை காக்க வேண்டியது தமிழக மக்களின் கடமை, தமிழக அரசின் கடமை என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே கருத்தை நாமும் வலியுறுத்தி நாம் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பு நேரலையில் நாம் சந்திக்கலாம்.